மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஜூன் 2025 எக்ஸாமோட எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுற லிங்க் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுதான் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு C25 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் தான் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுற லிங்க் ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது ஜூன் 2025 எக்ஸாமுக்கு மட்டும் தான் ஓப்பன் ஆயிருக்கு. டிசம்பர் 2025 எக்ஸாமுக்கு இன்னும் ஓப்பன் ஆகலை. டிசம்பர் 2025 எக்ஸாம் லிங்க்கும் இதிலே அப்டேட் பண்ணுவாங்களா இல்லை அதுக்கு தனி லிங்க் கொடுப்பாங்களா அப்படின்றது இருக்குல்ல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து யூஜி BLIS MLIS டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ்க்கான லிங்க்கு. வித்தவுட் பெனால்ட்டி டேட் வந்து 25th நவம்பர், வித் பெனால்ட்டி டேட் வந்து 28th நவம்பர். இதில் உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். அதேமாதிரி A18 பேட்ச்சு, C19 பேட்ச்சு, A19 பேட்ச்சு, C20 பேட்ச்சு இவங்க யாருமே எலிஜிபிள் இல்லை UGC நார்ம்ஸ் படி. A20லேருந்து C25 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் எலிஜிபிள் இந்த எக்ஸாமுக்கு. நீங்கள் இன்டர்னல் அசஸ்மெண்ட்டை முடித்த அப்புறம் தியரி எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுங்கள், இல்லைனா உங்கள் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து யூஜி BLIS MLIS டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸோடது. இப்போ பார்க்க போகிறது MA MCOM MSc இவங்களோட எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுற லிங்க்கு. இவங்களுக்கும் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு வித்தவுட் பெனால்ட்டி 25th நவம்பர், வித் பெனால்ட்டி வந்து 28th நவம்பர். என்ரோல்மெண்ட் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கொடுத்து செக் கொடுத்து நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். இதில் யாரெல்லாம் எலிஜிபிள் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா A18 C20 C19 A19 A20 C21 பேட்ச் வந்து இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா A21லேருந்து C25 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது MBAவோட எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுற லிங்க்கு. இதுக்கும் 25th நவம்பர் வித்தவுட் பெனால்ட்டி டேட் கொடுத்துருக்காங்க. வித் பெனால்ட்டி வந்து 28th நவம்பர். உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்து லாகின் பண்ணி நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். இதில் யாரெல்லாம் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா A18 பேட்ச்சு, C20 பேட்ச்சு, C19 A19 A20 பேட்ச்சு, C21 பேட்ச்சு இவங்க யாருமே எலிஜிபிள் இல்லை. யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா A21 to C25 பேட்ச் மட்டும் தான் எலிஜிபிள். அடுத்தது MCA MSc ITயோட எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுற லிங்க்கு. இவங்களுக்கும் 25th நவம்பர் தான் வித்தவுட் பெனால்ட்டி டேட்டு. வித் பெனால்ட்டி வந்து 28th நவம்பர். உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்து நீங்கள் செக் கொடுத்து நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். இதில் யாரெல்லாம் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா A18 C20 C19 A19 A20 C21 பேட்ச் எலிஜிபிள் இல்லை இந்த எக்ஸாமுக்கு. யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா A21 to C25 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள். நீங்கள் இன்டர்னல் அசஸ்மெண்ட் முடிக்காமல் நீங்கள் தியரி எக்ஸாம்ஸ் முடிச்சிங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. இன்டர்னல் அசஸ்மெண்ட் லிங்க்கும் சீக்கிரம் வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. அப்படி ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு வீடியோ போடுறேன். இந்த 4 லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். நீங்கள் அதில் போய் உங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.